உலக அளவில் ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றத பல ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது ஏன் நடக்குது, இதை சரி பண்ண முடியுமா, இது ஏற்படுறதுனால குழந்தையின்மை பிரச்சனை மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. கடந்த 50 ஆண்டுகளாக நிறைய நாடுகளை சேர்ந்த ஆண்கள்கிட்ட விந்தணுக்களை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒவ்வொரு காலகட்டத்தில் செய்யப்பட்ட ரிசர்ச் எல்லாம் அடுத்தடுத்த ரிசர்ச்சோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல்ல இருந்ததை விட அடுத்து பண்ணுற ரிசர்ச்சில் விந்தணுக்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் மாறுபட்டிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா மாதிரியான பல கண்டங்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து ஒரு 14,000க்கு மேற்பட்ட, கரெக்டாக சொல்லணும்னா 14,233 ஆண்களை தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியாக அவங்களை ஆய்வு பண்ணிக்கிட்டே வந்து பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணிக்கிட்டே வந்ததில் விந்தணுக்களோட எண்ணிக்கை உலகம் முழுக்கவே கணிசமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா 50லேருந்து 62 விழுக்காடு அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2017 நடத்தப்பட்ட ரிசர்ச் படி விந்தணுக்களில் அந்த 1 மில்லி லிட்டர் விந்தணுவில் 1.6 விழுக்காடு அளவுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்படி விந்தணுக்களோட எண்ணிக்கை மட்டும் குறையாம விந்தணுக்களோட தரத்துலையும் நிறைய மாறுபாடுகள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. விந்தணுக்களோட அந்த நீந்தும் தன்மை, அது வேகமாக நீந்தி போய் கருமுட்டையை அடையணும், அப்போ தான் அது கருத்தரிக்க முடியும். அப்படி நீந்தி போகிற தன்மையே குறைஞ்சிருக்கு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி விந்தணு சரியான வடிவத்தில் இருக்கணும், அது தலை இப்படி தான் இருக்கணும், வால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சில அமைப்பு முறைகள் இருக்குது. அந்த அமைப்புமே அதோட வடிவமுமே கொஞ்சம் நிலை குலைஞ்சு போயிருக்கு. நிறைய பேர்கிட்ட நிறைய விந்தணுக்கள், ஒரு விந்த ஒரு தடவை நம்ம சேமிக்கிறோம்னா அதில் நிறைய விந்தணுக்கள் இருக்கும். அதில் நிறைய விந்தணுக்கள் இந்த மாதிரி டேமேஜ் ஆகியிருக்கு, சரியான வடிவத்தில் இல்லாமல் இருக்குது அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு ஏகப்பட்ட விந்தணுக்களோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஒரு கருமுட்டையில் போயிட்டு விந்து கருத்தரிக்குது அப்படின்னா அதில் உள்ள டிஎன்ஏ தான் ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த டிஎன்ஏவே டேமேஜ் ஆகியிருக்கிறதுனால இதுவும் சேர்ந்து, இப்போ நான் சொன்ன இல்லை எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை கருத்தரிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை ரொம்ப குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுவும் கடந்த 50 ஆண்டுகளுக்குள்ளவே அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் விந்தணுக்களோட தரம், விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிற ஆண்கள் அவங்களோட உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விந்தணுக்களோட எண்ணிக்கையோ இல்லை அதோட அந்த அளவீடுகளோ கம்மியாக இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக, அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதுக்கு, ஏதோ ஒரு மற்ற நோய்கள் சம்மந்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. இதில் இந்த மாதிரி விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது அது அவங்களோட உடல் சம்மந்தப்பட்ட வேறு சில பிரச்சனைகளோடையும் தொடர்போட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் கேட்டால் கொஞ்சம் ரொம்ப ஷாக்காக இருக்கும். அதனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி பயன்படுத்த விரும்பல. இப்போது இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போதைய காலகட்டத்தில் அதிகமான கெமிக்கல்ஸ் சுற்றுச்சூழலில் நிறைஞ்சு கிடக்கு. அது வாகனங்கள்லேருந்து வெளியில் வர புகையில் உள்ள கெமிக்கல்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற நம்ம பயன்படுத்துகிற அன்றாட பொருட்களில் உள்ள கெமிக்கல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலில் உள்ள கெமிக்கல்ஸுக்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும், சிகரெட் அதிகமாக பிடிக்கிறதுனாலையும், சிகரெட் பிடிக்கும்போது அதில் நிக்கோட்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, இந்த கெமிக்கலாலையும் உடல் எடை அதிகமாகிருச்சு. இப்போ அதிகமாக உடலை உழைப்பை போட்டு ஒரு வேலை செய்கிறத விட உட்காந்து வேலை செய்கிற நிலையில் வந்துட்டோம். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்படியெல்லாம் ஆனதுனால உடல் எடை அதிகமானதுனாலையும் விந்தணுக்களோட எண்ணிக்கை, அதோட தரம் இதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ உதாரணமாக நிக்கோட்டின் எடுத்துப்போம். நிக்கோட்டினோட தன்மையே என்னென்னா, நம்ம அதிகமாக போய் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நிக்கோட்டின் நம்ம ரத்தத்தில் அதிகமாக கலந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிக்கோட்டின்ற அந்த கெமிக்கலோட தன்மையே விந்தணுக்களை அதோட அளவை குறைச்சி அதோட தன்மையை மாற்றி அதோட டிஎன்ஏல மாற்றத்தை ஏற்படுத்தி அதை அதிகமாக அழிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் அதிகமாக போய் பிடிக்கிற ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படிலாம் இருக்குங்கும் போது இதை சரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக, நீங்கள் ஒரு கெமிக்கலுக்கு தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நிக்கோட்டின் மாதிரியே ஒரு கெமிக்கலுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கீங்க, அதிகமாக நீங்கள் போய் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதை நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே திரும்ப உங்களோட உடல்நிலையில் மொத்தமாகவே மாற்றம் ஏற்படும். நுரையீரல்லாம் பழைய மாதிரி தன்னை புதுப்பிச்சுக்கும். அதே மாதிரியே நம்மளோட விந்தணுக்களும் மறுபடியும் புதுப்பிச்சு எப்போதும் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கெமிக்கலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது, இது புகைப்பிடித்தல் மட்டும் இல்லை, மற்ற பொருட்களையும் சேர்த்து பொருந்தும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓவராக ஒபிசிட்டியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். குண்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, குண்டாக இருக்கிறவங்களோட உடம்புல அதிகமாக ஃபேட் டிஷ்யூஸ் இருக்கும். இந்த ஃபேட் டிஷ்யூஸோட வேலையை ஈஸ்ட்ரோஜனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு பெண் தன்மையை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்றதுனால டெஸ்டோஸ்டெரோனோட அளவு ரொம்ப குறைஞ்சு போயிடும். டெஸ்டோஸ்டெரோனோட அளவுமே விந்தணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து குண்டாக இருக்கிற ஒரு ஆணுக்கு அவங்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கை, தரம் இதெல்லாம் குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கெமிக்கலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே ஒரு வேளை குண்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள், அதுக்கு சரியான உணவு முறை இதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா பழைய மாதிரியே விந்தணுக்களோட எண்ணிக்கையை, தரத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை நாளுக்குள்ளே நடக்கும்னா, நீங்கள் எப்போ நிறுத்துறீங்களோ அதுலேருந்து 75 நாட்களுக்குள்ளே திரும்ப
திரும்ப அது வந்துடும். அதாவது 2.5 மாதத்துக்குள்ளே திரும்ப அது தன்னை தானே புதுப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இப்படி ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் நிறைய ஆண்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி அவங்களுக்கு திருமணத்தை நோக்கின ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இன்ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால திருமணம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேளை குழந்தை இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக நிறைய ஆண்கள் திருமணத்தை நெருங்குற அந்த வயசு வரும்போதே ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸை போய் அடைஞ்சு தான் திருமணத்துக்கு தயாரான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பான ஒரு டெஸ்ட் என்னென்னா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று எடுப்பாங்க. இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் டெஸ்ட்டை நிறைய ஆண்கள் திருமணத்துக்கு முன்னாடியே எடுக்கிறாங்க அப்படின்றதுனால இதில் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படுது, நாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத இப்போ லைட்டாக பார்த்துருவோம். நீங்கள் உங்களோட செமனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்து பரிசோதிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக செமன் அப்படின்றது அந்த வெளியில் வர ஒயிட் லிக்யூட், அதுதான் அந்த லிக்யூடுக்குள்ளே தான் ஒரு சில பர்சன்டேஜ் அளவுக்கு தான் ஸ்பெர்ம் இருக்கும். அதுலேயே பல மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். இப்போ இந்த செமனை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில காலகட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாகணும். எப்படின்னா உங்களோட செமன் லாஸ்ட்டாக எப்போ வெளியேறுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து 5லேருந்து 7 நாள் அந்த இடைவெளிக்கு அப்புறம் தான் அந்த 5 to 7 நாள் இதுக்குள்ளே தான் நீங்கள் போய் உங்களோட செமனை பரிசோதனைக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த இடைவெளிக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் அதில் போதுமான அளவுக்கு சரியான அளவுக்கு செமன் இருக்கும், அதாவது ஸ்பெர்ம் இருக்கும். இல்லாமல் நீங்கள் உங்களோட செமன் வெளியாகி ஒரு 2 நாளில் 3 நாளில் கொண்டு போய் கொடுக்குறீங்கும் போது அதில் உங்களோட ஸ்பெர்ம் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியோ இல்லை சுத்தமாக இல்லாத மாதிரியோ காமிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடைவெளி தேவை. அதே மாதிரி செமன் வெளியாகி ரொம்ப நாள் கழிச்சும், உதாரணத்துக்கு ஒரு 8 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் போய் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி ஆகும்போது நிறைய ஸ்பெர்ம் உள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால, வெளியேற்றப்படாமல் இருக்கிறதுனால நிறைய டெத் செல்ஸ், டெத் ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுவுமே ஒரு ஃபால்ஸான சிக்னலை கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது சரியான நாள் இடைவெளின்றது இந்த 5 to 7 நாளுக்குள்ளே நீங்கள் உங்களோட செமனை போய் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அதை கொடுக்க முடியல, அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஹாஸ்பிட்டலே அதை கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியலங்கும் போது உங்கள் வீட்டிலே கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும். ஆனால் அப்படி நீங்கள் வீட்டில் கலெக்ட் பண்ணும்போது ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே கொண்டு போய் அந்த ஸ்பெர்மை, அந்த செமனை அந்த ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சிட முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதோட அந்த செமினல் ஃப்ளூயிடோட உயவு தன்மை எவ்வளோ இருக்குது, அதோட pH வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாமே ஹாஸ்பிட்டலில் அனலைஸ் பண்ணுவாங்க. pH வேல்யூ 7.2லேருந்து 8ன்ற அளவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது நார்மலாக இருக்குது, உங்களோட செமன் நார்மலான அளவில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 120 மில்லியன் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செமனில் இது ஸ்பெர்ம் இருக்கணும், இருந்துச்சுன்னா அது சரியான அளவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றனாலையும் IVF மாதிரியான இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ அதிகமாகிடுச்சுன்றதுனாலையும் ஒரு ஆணோட விந்தணுவில் 15லேருந்து 45 மில்லியன் அளவுக்கு ஸ்பெர்ம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சேர்த்து ஆன்டி ஸ்பெர்ம் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா நம்மளோட உடம்போட இம்யூன் சிஸ்டமே நம்மளோட ஸ்பெர்மை சில நேரங்களில் தப்பாக நினச்சி, வேறு வெளியிலேருந்து வந்த ஒரு பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி தப்பாக நினச்சி அதை போய் தாக்கி அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் செமனில் ஆன்டி ஸ்பெர்ம் ஆன்டிபாடி எவ்வளோ இருக்குது அப்படின்றதையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஆணுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்குமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் பண்ணுறாங்கன்னா பெண்ணோட உடல்லையுமே அந்த ஸ்பெர்ம் பெண்ணோட உடலுக்குள்ளே போகும்போது அந்த பெண்ணோட உடலில் உள்ள இந்த ஆன்டி ஸ்பெர்ம் ஆன்டிபாடி அந்த ஸ்பெர்மை வெளியிலேருந்து வர ஒரு தப்பான ஒரு பாக்டீரியா மாதிரியான பொருள் அப்படின்னு நினச்சி அதை அழிச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பெண்ணுக்குமே இந்த டெஸ்ட் நடத்தப்படுது. முன்ன மாதிரிலாம் இல்லை, காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்மளை சுற்றி நிறைய கெமிக்கல்ஸ் நிறைஞ்சு போச்சு. அதுலேருந்து நாம் எப்படி நம்ம தற்காத்துக்கிறோம் அப்படின்றதான் நம்ம தலைமுறையை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்றதில் போய் நிற்க போகுது. அதனால் பாதுகாப்பாருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு உரிமை எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.